சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சிக்கன் சில்லி ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த மசாலா போட்டு செய்கிறது, இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கிப்பி கேரளா சமையல். இதில் பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஆளுங்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது பார்க்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரமாக வச்சுட்டு இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு பொரிய வச்சுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். போட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே இது ஃபோன் வந்து ஆஃப் ஆனதுனால அது மிஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய வெங்காயமும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா அதில் வதக்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சதைச்சி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம பச்சை மிளகா ஒரு பீஸ் போட்டுக்கலாம். அது தேவைன்னா போட்டால் போதும், அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கறி வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம கறி வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அது நல்ல உப்பு மசாலா பிடிக்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும். நம்ம இது வதக்கி வரும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதில் உள்ள தண்ணி இறங்கி, இந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும், அதில் உள்ள தண்ணி இறங்கி அதிலே நல்லா வெந்துடும். நம்ம தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும். அப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து அதில் விட்டுருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா அதில் தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வெந்து வரும். நம்ம தேவைன்னா இந்த டைமில் தேவைங்கிறவங்க அடிப்பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து கட்டியான பாத்திரங்கிறதுனால அடியில் சீக்கிரமாக பிடிக்காது. அதனால் மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், தண்ணியெல்லாம் வந்து அந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிருச்சு. இறங்கி இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் இப்போ தெளிஞ்சு வந்துருச்சு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். அது நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம, ஏன்னா இது ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் மாதிரி நம்ம எடுக்கிறதுனால இதில் தண்ணி தேவையில்லை. இது பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் வந்து மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காரமாக, நல்ல காரமாக சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சில்லி ஃப்ளேக்ஸ் தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் 1/2 டீஸ்பூனு. இங்கே நல்ல காரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வச்சிங்கன்னா நம்ம எப்பவும் இதே டேஸ்ட்டில் இந்த மாதிரி தான் நம்ம வைப்போம்.
சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டு, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஒரு சாம்பார் மட்டும் இருந்தால் கூட போதும், இல்லைன்னா ஒரு ரசம் இருந்தாலே போதும். நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதை வச்சு நல்லா சாப்பிட்லாம் வயிறு நிறைய. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்லி இலை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மூடி வச்சு இறக்கி வச்சிடலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.